அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். 113வது அப்டேட்டை பார்க்குறோம். கிட்டத்தட்ட 97வது அலையை இஸ்ரேல் மீது நம்ம வரும்போது, இந்த வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக 9:56 மேபி உங்கள்கிட்ட ரீச் ஆகிறது 11 மணிக்குள்ளே ரீச் ஆகிடும். எய்ஃபா மீது கடுமையான ஒரு தாக்குதல், ஒரு கட்டிடம் ஒன்று முழுமையாக சரிந்திருக்கு. அது இல்லாமல் அரபு நாடுகள் ஒரு 4-5 பகுதியில் பவர் ஸ்டேஷனும் பெரிய அளவுக்கு குறி வைத்திருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் போட்ட ட்விட் என்ன, மேலும் அங்கே மீட்கப்பட்ட விவகாரம், அதாவது பைலட் வந்து மீட்டுட்டு வந்தாங்க இல்லையா அமெரிக்கா, அதில் நிறைய கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டியது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப அவசியம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய கேள்வி கணைகளாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கான ஒரு சில விளக்கங்களும் அமெரிக்கா எந்த அளவுக்கு எழுந்திருக்காங்க, யார் சொல்கிறது உண்மை. வழக்கமாக நான் 2 பேர் சொல்கிறதே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். ஒரு சில ஆதாரங்கள் அடிப்படையில், கிரவுண்ட் ரியாலிட்டி அடிப்படையில் தான் இன்ன வரைக்கும் நம்ம பேசிகிட்ருக்கோம். அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, இழப்புகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரங்கள் என்ன, கள தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு பதிவுகளாக ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே. ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வாங்க வாக்காளர் பெருமக்களே. கொஞ்சம் 2 நாளாக மிஸ் ஆயிடுச்சு இல்லை? எப்படி போயிட்டுருக்கு எலெக்ஷன்? எல்லாம் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கா? என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கள் போகலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை பற்றி பேசிடுறேன். ஏன்னா அன்னைக்கு ஈரான் தரப்புலேருந்தே அவங்களே அவங்க வாயால் இது வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷன்னு சொல்லியிருக்காங்க. யார்? ஐஆர்ஜிசியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து தனது ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க இந்த ஆப்ரேஷன், ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து டோட்டலி ஃபெயிலியர் அவங்களுது. ஏன்னா அவங்க 2 C-130 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டையும் 2 பிளாக் ஹவாக் சோப்பரும் வந்து டோட்டலாக நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அவங்களது அப்படின்ற மாதிரி வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. சரி, இப்போ நிறைய கேள்விகள் நிறைய பேர்த்து வந்து மனசுக்குள்ளே இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் கேள்விகள் என்னென்னா, ஐயா ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திட்டாங்க, அதில் வந்து கிளவி பயணம் பண்ணியிருந்தாங்களா, எப்படிங்க ஒரு பேர் கூட இறக்கலைன்னு அமெரிக்கா சொல்கிறாங்களே, இது நம்புகிற மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் அந்த கேள்விகள் இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தினது, இந்த C-130 சுட்டு வீழ்த்தினது எல்லாமே கிளைம் பண்ணுறது ஈரான் உங்கள் பகுதிக்குள்ளே அவங்க நீங்கள் சுட்டு வீழ்த்திருக்கீங்க. நான் என்னுடைய கேள்வி ஒன்றே ஒன்று தான். ஏதாவது ஒரு சின்ன ஆதாரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன். இப்போ ஒரு ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்துறீங்க, அந்த உடல்கள், ஏன்னா நீங்கள் வீடியோ பதிவு பாருங்கள், அங்கே லொக்கேஷனில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வீடியோ பதிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க. நிறைய உங்களுக்கு வேணால் வீடியோ ஆதாரங்கள் கொடுக்குறேன். உங்களால் இறந்த உடல்கள் எங்கன்னா என்னுடைய கேள்வி. இப்போ நீங்கள் உங்கள் லேண்டுக்குள்ளே சுட்டுட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது தப்பிச்சியும் போகலை. அதாவது பக்கத்தில் ஈராக்குக்கோ இல்லை கடற்பகுதிக்கோ வேறு எங்கேயுமே போகலை. அப்போ அதில் இருந்த பைலட் எங்கே? நீங்கள் சுட்டு வீழ்த்திருந்தீங்கன்னா அதில் இருந்த பைலட் எங்கன்ற கேள்வி தான் எனக்கு. நான் அமெரிக்கா சொல்கிறதையும் நம்ப மாட்டேன், எனக்கு ஈரான் சொல்கிறது மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி ஒன்று, யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. இந்த கேள்விக்கு நான் பதில் ஏன் அடிக்கணும்? நான் என்ன என் கையிலே வச்சுருக்கிறேன் சொல்லுங்கள். அமெரிக்கா சார் ஈரான் தாங்க கொடுக்கணும். இங்கே பாருங்கள், நான் சுட்டு வீழ்த்திட்டேன், அதில் பையனை 2 பேர் போனாங்க, அவருடைய உடல்கள் இங்கே இருக்குது, உடல்களையாவது வந்து பெற்றிட்டு வாங்கிட்டு போவாங்கன்னு கெத்தாக இந்த இடத்துல ஈரான் சொல்லணும். ஏன் இன்ன வரைக்கும் அட்லீஸ்ட் அவங்க சுண்டு வேரில் கூட கிடைக்கல? எனக்கு அதுக்கான விடைகள் கிடைச்சதுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா என்கிட்ட கேட்குறாங்க, அப்படி என்னங்க ஒரு வீரர்கள் கூட இறக்காமல் அது எப்படி சும்மாவே வெறும் இதை சுட்டுட்டாங்களா? அதே கேள்வி தான் நானும் கேட்குறேன். நான் கொடுங்க, ஈரான் இறந்த உடல்களை கொடுங்க. சரி, இன்னும் ஒரு சிலர் அது ஒரு படி மேலே போயிட்டு அதெல்லாம் கிடையாது, பைலட்டை பிடிச்சிட்டாங்க, வந்து சும்மா கதை விட்டுட்டுருக்குறாங்க, யாரையும் இவங்களாம் மீட்டுட்டா போகலன்னா, ஸோ காட்டுங்க பைலட் எங்கன்னு தானே கேட்குறாங்க. நீங்கள் ஆதாரங்களை காட்டுறது ஏன் மறைச்சி வைக்கிறீங்க? மறைச்சி வைக்கிறதுனால யாருக்கு லாஸு? உங்களை தானே உலகம் பெருமையாக பேசும், உங்களை வெற்றியாளராக கொண்டாடுமா இல்லையா? இப்போ 2 பைலட்டை ஈரான் வந்து நாங்கள் எங்கள் கிட்ட தாங்க இருக்காங்க, அது இறந்த நிலையிலோ இல்லை உயிரோடு இருக்கிற நிலையிலையோ நீங்கள் கிடைச்சும் நீங்கள் காட்டாமல் இருக்கிறாங்கன்னு நம்புறீங்க பாரு. ஒரு சிலர் வந்து நம்பி தனது கருத்துக்களை பதிவிடுறாங்க பாரு, அவங்கள நம்பினா தான் எனக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருக்குது பாஸ். இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க, இப்போ பைலட்டை மீட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அவரோட புகைப்படம் ஏன் அவங்க காட்டலை அப்படின்னா யார் பாஸ் காட்டுவாங்க? இந்த உலகத்திலே போர் விமானம் வந்து ஃபைட் பண்ணும்போது பெரும்பாலான பயணிகளை வந்து இந்த பைலட்டை வந்து காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கான ஃப்யூச்சர் ப்ராப்ளம் இருக்குது, செக்யூரிட்டி கன்சர்ன்.
இப்போ அவர் ரிட்டையர் ஆகுறாரு. ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியோட எல்லா நாட்டுக்கும் போவார், வருவார். அன்னைக்கு அவருக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து தான் தான் பைலட்டு, நான் தான் போயிட்டு அங்கே ஈரானில் சுட்டுட்ருக்கேன், ஈரானில் ஐதுல்லா அலி காமேனி சுட்டதே நான் தான் அப்படின்னு யாருன்னா வந்து கிளைம் பண்ணுவாங்களா? யாருமே கிளைம் பண்ண மாட்டாங்க. யாருமே அவ்வளோ சீக்கிரம் எந்த பைலட்டுன்ற நேமை கூட வெளியிட மாட்டாங்க. இன்க்ளூடிங் நான் ஈரானுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஈரான் மட்டும் தனது போர் விமானத்தின் மூலியமாக யாராவது அடித்தாங்கன்னா இந்த பைலட் தான் சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம் சொல்லுவாங்களா? இது எல்லாமே ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன். இந்த தாக்கல் அடிப்படையில் அவ்வளோ சீக்கிரம் வெளியிட மாட்டாங்க. ஸோ அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். என்ன ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓஹோ அந்த பைலட்னுடைய முகத்தையும் காட்ட மாட்டாங்க, அப்போ மீட்டிட்டு போகிற வீடியோ பதிவையும் காட்ட மாட்டாங்க, மற்றது எதுவுமே காட்ட மாட்டாங்களா? அப்புறம் எப்படி சார் நான் நம்புறது? அமெரிக்கா சொன்னால் மட்டும் நான் நம்பிக்கிறதா அப்படின்னா அது அவங்கவுங்க விருப்பம். அது அமெரிக்கா நான் உயிரோட மீட்டுட்டு போயிட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் காட்டணுங்க. யாருங்க? ஈரான் தான் காட்டணும். அவங்க காட்டணும்னு அவசியமே இல்லையே அவங்களுக்கு. அப்படின்னா இதில் எனக்கு பெரிய ஒரு முரண்பாடாக இருக்குது. இந்த கருத்து தெரிவிக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் முரண்பாடாக இருக்குது. அவங்க அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஆயுதங்களை விட எனக்கு வந்து 1 பில்லியன் இல்லை, எனக்கு ஆயிரக்கணக்கான கோடி போனால் கூட எனக்கு 2 உயிர்கள் முக்கியம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி, இங்கே ஈரான் தரப்பில் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் அவங்க F-15E நான் வந்து ஸ்ட்ரைக் ஈகிளை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குறாங்க. 2 HS-60 ஹெலிகாப்டர் முடிச்சிட்டோன்றாங்க. 1 MS-6 லிட்டில் பேர்டு வந்து நான் முடிச்சிட்டேன்றாங்க. A-10 தண்டர் போல்ட் 2 முடிச்சிட்டோம். 2 C-10 ஹெர்குலஸ் அடிச்சிட்டோம். 2 MQ-9 ரீப்பர் ட்ரோனு ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அது இல்லாமல் M16 ஃபைட்டர் வந்து ஃபால்கன் வந்து எமர்ஜென்சி வந்திருக்கு. இது அதுவுமே தாக்கல் நடத்தி தான் அங்கே போயிட்டு ஈராக்கில் இறங்கியிருக்காங்க. அப்புறம் KC-135 ஸ்டெட்ரோ டேங்கர், அதாவது ரீஃபியூலிங் டேங்கர் இருக்கு இல்லையா, அதுவுமே இப்போ அவசர கதியில் இறங்கியிருக்கு. அப்புறம் A-10 தண்டர் போல்ட் 2 வந்து அதுவுமே எமர்ஜென்சி லேண்டிங் வந்திருக்கு, அதுவுமே டவுட்டு தான்றாங்க. இது எல்லாமே ஈரானுடைய கிளைமு. ஈரானுடைய கிளைமில் எனக்குமே ஒரு 3 சந்தேகம் ஓகே தான். ஏன்னா ஒன்று வந்து F-16 ஃபைட்டிங் ஃபால்கன் வந்து சிரியா ஈராக் பகுதியில் எமர்ஜென்சி லேண்டிங் வந்து கேட்டிருந்தாங்க. அது ஃபைனல் கண்டிஷனில் விட்டுருப்பாங்க. அது எதன் அடிப்படையில்ன்றது அவங்க இதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படின்ட்டு. 2வது விமானம் அதாவது ரீஃபியூலிங் டேங்கர் இதே மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னொரு கேள்வியும் பதிலளிக்க வேண்டியது என்னென்னா, இந்த A-10 தண்டர் போல்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அடித்து சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா அதுவுமே ஈரானுடைய நிலப்பரப்பில் தான் சுட்டு வீழ்த்தினதாக சொல்கிறாங்க. ஈரானுக்கு எவ்வளோ பெரிய சான்சஸ்? எந்த நாடாக இருந்தாலும் இந்நேரம் இறந்த உடல்களை தூக்கி காட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. இங்கே வருப்பா, வந்து பெருக்கிட்டு போங்கப்பா, இது மாதிரி தான் மற்ற வீரர்கள்னு காட்டிட்டு போவாங்க. பட் இவங்களால காட்ட முடியலையே. அப்போ யார் எனக்கு பொய் பேசுகிறாங்க உண்மை பேசுகிறாங்கன்றது நீங்கள் எனக்கு பண்ணுங்கள். இல்லை அதையும் மீறி ஈரான் சார்புடைய ஊடகங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த கதையாக அடித்து விடுவாங்க. அந்த கதையாக அடித்து விடுறவங்ககிட்ட நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி தான், எனக்கு ஒரே ஒரு இமேஜஸ் நீங்கள் ஏதாவது இவர் தான்பா அவர் இறந்த உடல்கள் இங்கே தான் எனக்கு காட்டிட்டீங்கன்னா, இல்லை பைலட் வந்து உயிரோடு இங்கே தான்பா இருக்கிறான்னு நீங்கள் காட்டிட்டீங்கன்னா, நான் வந்து இதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணிட்டு கூட போக தயாராக இருக்கேன். நான் எதுவுமே இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் நம்புக மாஸ்னா நான் அவங்களையும் நம்ப தயாராக இல்லை, இவங்களையும் நம்ப தயாராக இல்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவல். இது நான் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக இருக்கிறேன் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று என்ன கூட அங்கே கிடைச்ச வீடியோ பதிவின் அடிப்படையில் இன்றைக்கி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து நிறைய சேனல் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் லொக்கேஷனில் இருக்கிறது வந்து MH-6 லிட்டில் பேர்டு ஹெலிகாப்டர் 2, அதாவது SC-130J கம்பேக்ட் கிங் வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் போயிருக்கும். என்ன நிகழ்வு நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷனை கூட ரொம்ப டீட்டெயிலாக அமெரிக்கா வந்து சொல்லுவாங்களான்னா, நாளைக்கு அது அவங்க சீக்ரெஸை வெளிப்படுத்தின மாதிரி இன்னொரு நாட்டில் போயிட்டு அதாவது நடத்தும் போது அன்றைக்கி வந்து பெரிய லூப்போல் ஆகும். உங்களுக்கு இன்னொன்று சொல்லட்டுங்களா, இது வந்து சிஏ வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட நாளைக்கோ நாளை மறுநாளோ கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது டைவர்ட் பண்ணியிருக்காங்க. வீரர் வந்து ஒரு பக்கம் இருந்தது, இஸ்ஃபஹான் பக்கத்தில் தான் வீரர் வந்து சம்திங் இருந்திருக்கலாம். அவங்கள வந்து அங்கே ஒட்டுமொத்த ஏரியாவும் மாற்றி சர்ச் பண்ணுற மாதிரி டைவர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துல வந்து தூக்குனாங்க, 2 இடமா கன்ஃபியூஸ் பண்ண வச்சாங்கன்ற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. பட் பதிவுகள்லாம் பார்க்கும்போது லேண்டிங் சைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது இஸ்ஃபஹானுடைய மலைப்பகுதியும் தான் காட்டுது. அதனால் நாளைக்கு உங்களுக்கு நான் கிளியராக டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆனால் அமெரிக்கானுடைய அந்த சுட்டு வீழ்த்தப்பட்ட பகுதியில் அந்த பைலட்னுடைய ஜெட்டியோ ஏதோ சம்திங் வந்து எடுத்த மாதிரி வந்து ஃபோட்டோவாக காட்டிருக்காங்க. இதுதான் நான் அந்த பகுதியிலேருந்து எடுத்ததுன்ற மாதிரி வந்து
காட்டியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஆனால் இது என்னென்னா, இதுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து அக்கல் பிரிண்ட் அவுட் வச்சுன்னே சுற்றுவார். ஏலேய் நீங்கள் சுட்டு வீழ்ந்தால் கூட பெருசாக இல்லை, உங்கள் நாட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீரரை உயிரோடு தூக்கிட்டு போனோம் பார்த்தியா, நாங்கள் தான் கெத்து. உலகத்தில் எந்த நாடுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். காட் பிளஸ் அமெரிக்கா, காட் பிளஸ் அமெரிக்க வீரர்களே அப்படின்னு மறுபடியும் இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்கள், அமேசிங் நிறைய விஷயங்கள், நிறைய திறமை மிக்க விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆப்ரேஷனுக்கு அமெரிக்கா பண்ண செலவு, இழப்புகள் எல்லாம் சேர்த்து 386 மில்லியன் ஆகுன்றாங்க. ஏன்னா F-15 ஃபைட்டர் ஜெட் ஸ்ட்ரைக்கிங் ஈகிள் வந்து 100 மில்லியன் ஒரு விமானத்தோட வேல்யூ வந்து. சப்போஸ் ஈரான் வந்து A-10 தண்டர் போல்ட்டை வந்து சுட்டு வீழ்த்தியிருந்தாங்கன்னா 18.8 மில்லியன் அளவுக்கு இருக்குது. அப்புறம் C-130 வந்து ஒரு 150லேருந்து 200 மில்லியன் இருக்கும். அப்புறம் MS-6 லிட்டில் பேர்டு ஹெலிகாப்டர் அது வந்து 7.5 மில்லியன் பக்கம் இருக்கும், ஆல்மோஸ்ட் 2. அப்போ MQ-9 ரீப்பர் ட்ரோன் ஒரு 2னா அது 30லேருந்து ஒரு 60 மில்லியன் இருக்கும். ஒட்டுமொத்தமாக சேர்த்து 386 மில்லியன். இந்த 386 மில்லியன் 2 உயிர்களுக்கு சமமா? அப்போ இந்த இடத்துல இழந்தது அவங்களா இவங்களா அப்படின்னா, அவங்க போர் விமானங்கள் இழந்தது அது ஈரான் வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சர்ப்ரைஸ் அட்டாக்குமே வந்து அமெரிக்கா தரப்பில் இன்றைக்கி நான் டீட்டெயிலான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்றாங்க. எது மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கலாமே. இன்றைக்கி நெதன்யாகு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன், குறிப்பாக F-15 ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரெஸ்கியூ பண்ணாங்க, விமானியை வந்து ரெஸ்கியூ பண்ணதில் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு முன் உதாரணமாக பெரிய அளவுக்கு நின்று சாதிச்சு காட்டிருக்கிறது அப்படின்னு மாதிரிலாம் பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, அடுத்து இன்னும் ஒரு 2 நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு நாட்களாக இருக்க போகிறது. செவ்வாய்க்கிழமை நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவர் வேறு எக்ஸ்ட்ராத்தில் ஒரு பதிவு போட்டார். யார்? வரிக்குதிரை வரிசாமி அவர்கள் வந்து பவர் பிளான்ட் டே வாதம், பிரிட்ஜ் டே எல்லாத்தையும் நான் முடிக்க போகிறேன், நத்திங் வில், இதுக்கப்புறம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. அதுவும் கிரேசி பர்ஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. போங்க ஹெல்லுக்கு உங்களை அனுப்புகிறேன், ப்ரைஸ் டு பி அல்லா அப்படின்னுலாம் சொல்லிவிட்டு ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இந்த பதிவு வந்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து நாங்கள் உங்களை ஹெல்லுக்கு அனுப்புகிறோம், என்டையர் ரீஜனிலே நாங்கள் ஹெல்லுக்கு அனுப்பிச்சிடும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு பதில் கொடுத்துட்டாங்க. ஆனால் ட்ரம்ப்பு சார்பாக வந்து பேட்டியிலேயோ மற்ற ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, பேச்சுவார்த்தை போயிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் வளவலன்னு இழுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. பட் யார் இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை மனசாட்சியோடு நடத்துகிறாரா, இல்லை அந்த ரேசா பலாவிக்கிட்ட போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா எனக்கு தெரியல. பட் ஒருவேளை அவர்கிட்டயும் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு போதுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஒர்க்கிட்ட பேசுகிறேன்னு பேசுகிறாரா என்னன்னு தெரியல. பட் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவங்க ஈரான் தரப்பில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் எங்களை ஹெல்லுக்கு அனுப்புனீங்கன்னா நான் உங்களை ஹெல்லுக்கு அனுப்பிடுவோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதில் போட்டியே வந்து யார் நரகத்துக்கு அனுப்புகிறாங்கன்றது தான் போட்டியே. அமெரிக்கா ஈரான் அனுப்புகிறாங்களா, ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் அனுப்புகிறாங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயம். பட் வெள்ளை மாளிகையில் இந்த கேள்விகள்லாம் பதில் ஆன்சர் பண்ணணும்ல. ஏன்னா ஒரு நாடு இராணுவ கட்டமைப்புகள் மீதோ மற்ற இடங்கள் மீதோ நீங்கள் தாக்கல் நடத்துவது நியாயம், அது எந்த நாடாக இருந்தாலும் சரி. பட் அதை தாண்டி நீங்கள் பவர் ஸ்டேஷன் அடிக்கிறேன்னு சொல்கிறது ஒரு நாட்டோட உலகத்தோட நாட்டாமையும் கூட. பவர் ஸ்டேஷன் அடிக்கிறது, மற்ற இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அடித்து போட்டு எல்லாத்தையும் ஒட்டுமொத்த மக்களையும் காலி பண்ணிடணும்னு மிரட்டுறதெல்லாம் ஒரு மன்னருக்கான அழகு அல்ல, ஒரு அதிபருக்கான அழகு அல்ல. அதனால் கேள்வி கணைகள்லாம் தொடுக்கிறார். என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆனால் நான் அன்றைக்கி சொல்கிறதா இன்றைக்கி சொல்கிறேன். அது எனக்கு ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துன்னா கண்டிப்பாக ஈரானுடைய பவர் ஸ்டேஷன்லேருந்து பெரிய அளவுக்கு அடிக்கிறாங்க. உங்களுக்கு கடைசியில் நான் உனக்கு வரைபடத்தில் காட்டுறேன். நான் சப்போஸ் பேச்சுவார்த்தை உடன்படலை அப்படின்னா ஆல்மோஸ்ட் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இனி வருகின்ற நாட்கள் வந்து ரொம்ப முக்கியமான நாட்கள். காலையில் அமெரிக்கா தரப்பில் கிளைம் பண்ணியிருந்தாங்கல்ல, ஈரானுடைய முக்கியமான ஒரு 50 இராணுவ தலைமையில் இருக்கக்கூடிய பொசிஷனில் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இன்றைக்கி சாயந்தரம் உறுதி பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பிரிகேடர் ஜெனரல் முசத் ஜாரா அவர்களும், கமாண்டர் ஆஃப் த ஈரானுடைய ஆர்மியினுடைய ஏர் டிஃபென்ஸுடைய காலேஜ் அவருமே இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் இஸ்ரேல் தரப்பில் இன்னொரு 3 பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், ஈரான் தரப்பில் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறேன். நான் இவங்க தலைவர்களை காப்பாற்றுறதில்ல, பொறுப்பாக சேஃபாக வச்சுக்கிறதில்ல, இருக்கிற தகவல்லாம் லூஸ் விட்டுறாங்க. யார்? ஈரான் தரப்பில் லூஸ் விட்டு ஏதோ குருவி சொல்கிற மாதிரி டெய்லியும் 4 பேர்த்த வந்து சர்வசாதாரணமாக வந்து போட்டுட்ருக்குறாங்க. இங்கே எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு காக்க தவறிட்டு கடைசியில் எங்களுக்கு 2 வீரர்களை விட நாங்கள் இவ்வளோ சுட்டு வீழ்த்திட்டோம், இதுதான் எங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னும் போது நம்ம ஒன்றும் சொல்கிறதில்ல. ஓகே, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பெருமை இல்லையா? அமெரிக்காவுக்கு வீரர்கள் மீட்டு போனது பெருமை, இவங்களுக்கு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினது பெருமை. பட் எனக்கு வந்து நம்ம உலகளாவிய அளவில் ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுக்கு வந்து இன்னொரு நாட்டினுடைய எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு அவங்க நாட்டுக்குள்ளே
காலடி வைத்து ஹெலிகாப்டரை இறக்கி வீரர்களை உயிரோடு பிடிச்சிட்டு போகிறாங்கன்னா நான் அதுதான் ப்ரைடாக அதுதான் பெரிய விஷயமா பார்க்குறேன் நான். இது வரைக்கும் எந்த இராணுவமும் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது பெரிய பெரிய ரிஸ்க்கு அது. அதனால் இன்னும் நம்ம அடுத்து தான் இலக்க வருவோம். அதை நான் பெருசாக பார்க்குறேன். பட் ஈரான் அப்படிலாம் இல்லைப்பா நீங்கள் தான்றாங்க. இருந்தாலும் ஈரான் தனது அடுத்த வேவ் அட்டாக் வந்து தெளிவாக ஒரு சில பகுதியெல்லாம் குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் மெயினாக குவைத் வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. குவைத் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்குங்க. இன்றைக்கி கூட அவங்களோட பவர் ஸ்டேஷனை வந்து அடிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு அடிச்சிட்டாங்க. எல்லாருமே அந்த ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தினது, அந்த இழப்புகள், பைலட்டை வந்து உயிரோடு பிடிச்சிட்டு போனது, இந்த விவகாரங்களை தான் கேட்குறாங்க. பட் விவகாரம் தான் பார்க்குறாங்க. பட் குவைத் நிறைய பாதிக்கப்படுது. அப்புறம் எக்ஸான் மொபைல், சேவரன் கம்பெனி, யூஏயில் இருக்கக்கூடிய பெட்ரோ காம்ப்ளெக்ஸ் இது. அப்புறம் இன்னொரு யூஏயில் வந்து நட்சித்ரா பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ், அது பக்ரைனில் இருக்கக்கூடிய பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இதை எல்லா இடத்தையும் குறிவைத்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி குவைத்தா, குவைத் வந்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா ஷொபியா பெட்ரோ கெமிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அவங்களோட 96வது அலையில் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ அமெரிக்காவுக்கு என்ன டவுட் அப்படின்னா, தொடர்ந்து அங்கே அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் கப்பல் இப்படி தான் போகும். ஆனால் கொஞ்சம் 2 வாரமாகவே வந்து சீனாவிலேருந்து பெருசாக வருதுன்னு பார்க்குறாங்க. மேபி அந்த சாலிட் மிசைலுக்கான ப்ரொப்பல்டு வந்து பெரிய அளவுக்கு சீனாவில் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சபகர் போர்ட்டில் வந்து இன்னும் வந்து கொடுத்துட்ருக்காங்கன்ற சந்தேகம் இப்போ வலுத்து விட்டது அமெரிக்காவுக்கு. ஆனால் இதுக்கு பின்புலமாக ஈரானும் ரஷ்யாவும் சீனாவும் இருக்காங்களான்னா பெரிய அளவுக்கு இருக்காங்க, பயங்கரமாக இருக்காங்க. ஈரான் தனிப்பட்ட முறையில் இது எல்லாமே அச்சீவ் பண்ண முடியுமானா அவங்களுடைய பர்டிகுலர் லொக்கேஷனில் இருந்து மீது எல்லாமே மூமெண்ட் எல்லாமே கிளியராக வாட்ச் பண்ணி கொடுக்குறாங்க, பேக்போனாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ரஷ்யா கூட அடுத்த ஒரு வான்தடுப்பு சாதனங்கள் திடீர்னு கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. மேபி அந்த வான்தடுப்பு சாதனம் கூட எங்கள் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கலாம்னு சொன்னாங்க. பட் இன்றைக்கி காலையில் அதை கூட நாங்கள் அடிச்சிட்டோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த 97வது அலையில் 3 இடத்துல பயங்கரமான அட்டாக். ஒன்று வந்து பீர்ஷாவா அப்படின்ற பதிவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கு. இன்னொன்று வந்து ஹெய்ஃபா. ஆக்சுவலாக அவங்க சொல்லும் போதே ஹெய்ஃபாவை குறி வச்சு தான் தனது வேவை அனுப்புனாங்க. பட் எய்ஃபாவில் இருக்கக்கூடிய ரிஃபைனரியை குறி வச்ச மாதிரி சொன்னாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்கள் பயங்கரமாக சரிஞ்சிருக்கு, பயங்கரமாக அப்படி சரிஞ்சு விழுந்திருக்கு. அந்த பதிவுகளும் புகைப்படங்களும் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது. அது பாதிப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சதுனால உங்களுக்கு காலையில் சொல்கிறேன். யூஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையிலேருந்து எங்கள் 9 பேலஸ்டிக் மிசைல்ஸு, 1 க்ரூஸ் மிசைல்ஸு, 50 ட்ரோன்கள் எங்கள் மீது வந்து ஏவி இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. இவங்க இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, லெபனானில் குறிப்பாக பெய்ரூட் ஹல்ஜனா அப்படின்ற ஒரு பகுதியில் மருத்துவமனை இருந்ததாகவும் அங்கே பெரிய தாக்குதல் மேபி 20-30 பேர் பக்கம் இருந்ததாக சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் பதிவு வந்து டெலகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தது கூடுதல் தகவல். அது இல்லாமல் யூஏ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய வெசல் இருக்கக்கூடிய பகுதி போர்ட்டு அந்த இடத்துல ஒரு தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. அதாவது முன்ன அனுப்புனாங்க இல்லையா, அந்த 9 மிசைல்ஸோ 1 க்ரூஸ் மிசைல்ஸ் அனுப்புனாங்க இல்லையா, அப்போ எங்கள் போர்ட் வந்து கடுமையாக பாதிக்கப்படுதுன்றாங்க. இஸ்ரேலுக்குள்ளார யாரோ ஒரு பார்சல் மணி அனுப்பியிருப்பாங்க போல். பென்குரியன் விமான நிலையத்தில் திடீர்னு ஒரு பார்சலில் இருந்து சந்தேகத்துக்கிடமான ஒரு புஷ் 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 அப்படின்னு புகை மாதிரிலாம் வந்திருக்கு போல். நான் நினச்சேன் ஏதோ தாக்கல் விழுந்தது போல தான் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் டீட்டெயிலாக சொல்கிறாங்க, இல்லை அது வந்து ஏதோ பார்சல் அனுப்பணும்ல, திடீர்னு வந்ததுனால ஒருவேளை நச்சுத்தன்மை வாய்ந்தது, இல்லை வேறு ஏதாவது யுரேனியமே அங்கே ஏதாவது அப்படி வர மாதிரி ரேடியேஷன் வர மாதிரி அனுப்பிட்டாங்களா சின்னதாக, அது மாதிரி அந்த அங்கெல்லாம் வந்து பயங்கரமாக சர்ச் பண்ணியிருந்தாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் 3 விஷயத்தை பேசிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி ஒரு வார்த்தை பேசும்போது, இதுக்கப்புறம் குர்தீஸ்கிட்ட நிறைய ஆயுதங்கள் கொடுத்துட்டோம், அவங்களும் இதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து விடுதலை கொடுப்பாங்க அப்படின்னா, அப்போ இதுதான் உலகத்தோட ஒரு சில இயக்கங்களை வளர்த்துறதுல மிக முக்கிய பங்கு நம்ம இதில் அமெரிக்காவுக்கும் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் குர்தீஸ்கிட்ட ஆயுதங்கள் கொடுக்குறீங்க, அந்த ஆயுதங்களையும் நவீன ஆயுதங்கள் எடுத்துகிட்டு அவங்க ஈரானுக்குள்ளே அடிக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு சப்போஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துட்டு இவங்களை நீங்கள் கட்டுப்படுத்துன்னு நினைக்கும் போது தான் அவங்க உங்களை மீறி நடக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி உலகளாவிய அளவில் பெரிய அளவுக்கு இருக்குது. பட் இதுக்கு நான் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து எந்த வகையில் சொல்ல முடிந்தாலும் ஒரு அதிபராக இருந்துட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னை பேட்டியில் சொல்கிறார், குர்தீஸ்கிட்ட ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்திட்டோம், இனி வந்து குர்தீஸ் பார்த்துப்பாங்க உள்ள அப்படின்ற வார்த்தையை வெளிப்படையாக சொல்கிறார். இத்தனை நாளாக அது வந்து
மறைமுகமாக பேசப்பட்டிருந்தது, அது வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஒன்று. இரண்டாவது, நிறைய சேட்டலைட் இமேஜஸ், அந்த பிளானட்னு சொல்கிற சேட்டலைட் இமேஜஸ்லாம் இருக்குது. அதையெல்லாம் நீங்கள் இதுக்கப்புறம் பெருசாக நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டுமே வைத்திருக்காங்க, குறிப்பாக அரபு நாடுகள். ஏன்னா அதை வைத்து தான் இவங்க லொக்கேஷன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அடிச்சிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மூன்றாவது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதல். அந்த இணைந்து நடத்தப்பட்ட தாக்குதலில் நீங்கள் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா, அஸ்வாஸ்ன்ற பகுதியில் ஒரு ஏர்போர்ட் ஒன்று இருக்குது, குசஸ்தான் ப்ராவின்ஸ் கவர்மெண்ட்டில். அந்த இடத்துல பயங்கரமாக இன்றைக்கி அடிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து டெஸ்புல் ஏர்போர்ட்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு டெக்னிக்கல் ஏர்பேஸ் இருக்குது, அந்த இடத்தையும் அடிச்சிட்டாங்க. இன்னொரு வந்து வர்சாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபார்ஸ் ப்ராவினன்ஸ்லேயும் ஒரு பெரிய ஒரு அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி காலைல இஸ்ஃபஹானில் தனிப்பட்ட முறையில் ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க. இஸ்ரேல் தனது தேடுதல் வேட்டையில், அதாவது ஹெஸ்போல்லா வந்து தொடர்ந்து அவங்க இஸ்ரேலினுடைய படைகள் முன்னேற விடாமல் தடுக்குன்னு சொன்னப்பட்டிருந்தா கூட, இன்றைக்கி ஒரு பள்ளிக்கூடத்தில் பெரிய அளவுக்கான ஆயுதங்கள் இருந்ததாக இஸ்ரேல் தரப்பில் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இது உண்மையாக பொய்யான்னு அவங்க நம்புகிற விஷயம். பட் இஸ்ரேல் தரப்பில் இதை கிளைம் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. ஸோ உங்களுக்கு இந்த வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன். இனி நாளைக்கு வந்து இந்த வரைபடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் முடிஞ்சால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, பச்சை கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து பச்சை கலரில் குறிப்பாக அந்த டெப்ரீஸ், லாவா போன்ற பகுதியெலாம் இருக்குல்ல, இது எல்லாமே எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள். அப்புறம் ஆயில் ஃபீல்டு, எண்ணெய் எடுக்கிற ஃபீல்டு இருக்குது. அது இல்லாமல் கிராஸ் ப்ராசஸிங் யூனிட் இருக்குது. பச்சையெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எதுவுமே தொடாமல் இருக்காங்க. சின்ன தாக்குதல் கூட நடத்தலை, அப்படியே கம்முன்னு வச்சுருக்காங்க. ஆனால் கேஸ் கம்ப்ரஸர் ஸ்டேஷன் ஒன்று அடிச்சிருக்காங்க மேலே கார் பகுதியில். அதுக்கு கீழே பெரிய அளவுக்கு இந்த குவைத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பேந்தர் மசீஜர் அப்படின்ற ஒரு பகுதியும் சரி, கீழே பார்த்தோம்னா 4 ஏப்ரல் அன்றைக்கி 2 பெட்ரோகெமிக்கல் ஜோனை வந்து இன்றைக்கி நேற்று அடிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் பெட்ரோகெமிக்கல் ஜோனு, அதுவும் நெதன்யாகு அவர்கள் சொன்னதுக்கப்புறம் அடித்தது. மீதி எல்லாமே அந்த ஆயில் ரிஃபைனரி வந்து மீதி இருக்கிறது தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேந்தர் அப்பாஸ் பக்கத்தில் 3 போட்டிருக்கு பாருங்கள், அந்த ஜாஸ்க் பைப்லைன் ஒன்று அடிச்சிருக்காங்க. அப்போ இன்னொன்று வந்து மார்ச் 18ஆம் தேதியும் அது வந்து சவுத் ஃபார்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், இது 2 தான் அடிச்சிருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தோன்னா 4ன்ற இடத்துல ஒரு போர்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க, அதாவது ஜாஸ்க் ஆயில் டெர்மினல்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இனி சப்போஸ் அடிக்கிறாங்க அப்படின்னாவே வந்து இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க 3.3 மில்லியன் பேரல் ஃபார் டே வந்து ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. 2.6 மில்லியன் பேரல் ஃபார் ரிஃபைனரி கெப்பாசிட்டி அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால் இதுக்கப்புறம் வந்து பவர் ஸ்டேஷனே அடிக்க போகிறாங்க. அந்த பவர் ஸ்டேஷன் எங்கே அடிக்க போகிறாங்கன்றது ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். மேபி நான் உங்களுக்கு எல்லாம் அடுத்த பதிவில் இல்லைன்னா உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். நான் ஃபைனலாக வழக்கம் போல் ஜெலன்ஸ்கி கிட்ட முடிச்சிடலாம். ஜெலன்ஸ்கி சிரியாவில் போயிட்டு காலடி வைத்திருக்கிறார், பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். சிரியானுடைய இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்றாங்க. எங்களுக்கான நீங்கள் கேஸ் அண்ட் ஆயில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுன்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறார். தலைவன் மாற்றி அரபு நாடுகளை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார். இனி அரபு நாடுகளை காக்காமல் விடமாட்டேன் என்று ஜெலன்ஸ்கி சத்திய பிரமாணம் எடுத்திருக்கிறார். சரி, காப்பாற்ற போகிறாரா, பயபுள்ள கோத்து விட போகிறாரா அப்படின்றத நம்ம இனி பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.